கட்டுக்குள் வந்துட்டு அந்த ரேகிங் இருந்த காலகட்டத்தில் 1996 அப்படின்னு சொல்லி அந்த இயர்ல வந்து ரேகிங் ஆக்ட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா ஒரு காலேஜில் ஒரு மெடிக்கல் காலேஜில் நடந்த ஒரு ரேகிங்கால அது மர்டர் வரைக்கும் போய் பெரிய சென்சேஷனல் இஷ்யூ ஆச்சு. அதனால தான் தமிழக அரசு அவசர சட்டமாக 1996 வந்து ரேகிங் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. நம்மளை பேஸ் பண்ணி தான் மற்ற ஸ்டேட்டும் வந்து ரேகிங் ஆக்டை கொண்டு வந்து எல்லா காலேஜ்லையும் அந்த ரேகிங்கை கட்டுக்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய சட்ட வழிமுறைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்கள் காலேஜ்லையுமே நம்ம நீங்கள் சேரும்போதே ரேகிங் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கீங்க. தெரியுங்களா? தெரிஞ்சுதான் கொடுத்தீங்க, எல்லாருமே தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ரேகிங்கில் ஈடுபட்டால் உங்களை என்ன பண்ணலாம் தெரியுமா? என்ன பண்ணலான்ட்டு ரேகிங்கில் நீங்கள் ஈடுபடும் போது உங்கள் மேலே கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் வந்து படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு கல்லூரி நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்க முடியும். அது போக இந்த சட்டத்தின் மூலம் வந்து இந்த ரேகிங்கில் ஈடுபட்டால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து இந்த ரேகிங் ஆக்ட் சட்டம் வந்து சொல்லுது. சரியா? இப்போ அடுத்து வேற டாபிக் போயிடலாம். குடும்ப வன்முறைகள் இருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம். மெயினா இது வந்து பெண்களுக்காக. சரிங்களா? அதுவும் இப்போ நீங்க வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பசங்களா இருக்கீங்க. மினிமம் போன ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நம்ம அடுத்து ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள போக போறோம். இப்போ கூட உங்களுடைய அக்காவோ உங்க ரிலேட்டிவ் யாரோ மேரேஜ் ஆனவங்க இருக்கலாம், மேரேஜ்னால சஃபர் ஆகி விட தெரியாம இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கிறதுக்காக ஒரு சில சட்ட வழிமுறைகள் வந்து அதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்னதாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நீங்க தெரியறத தெரியாதவங்களுக்கு நீங்க உங்க மூலமா சொல்லலாம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட இப்பவே நாங்க வந்து இப்படி ஒரு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்ல வந்திருக்கோம். அந்த குடும்ப வன்முறையில இருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம். அந்த சட்டம் பாத்தீங்கன்னா யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா இது வந்து திருமணமான பெண்களுக்காக தான். அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் வந்து வராது. திருமணமான பெண்களுக்கு தான் அந்த சட்டம் வரும். அந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டம் 2005 வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. எப்படி எதுக்காக ஏற்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேரேஜ் ஆன பெண்ணுக்கு என்ன அந்த வன்கொடுமைகள், அதாவது பெண்களுக்கு அந்த மேரேஜுக்கு அப்புறம் என்னெல்லாம் வன்கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்லணும். அதுல வந்து என்ன மாதிரியான வன்முறைகள் நடக்கும் அப்படின்னா முதல் பாத்தீங்கன்னா உடல் ரீதியான வன்முறை, அடுத்து வார்த்தை ரீதியான வன்முறை, அடுத்து உளவியல் ரீதியான வன்முறை, அடுத்து பொருளாதார ரீதியான வன்முறை, அடுத்து பாலியல் ரீதியான வன்முறை. இந்த 5 வகையான வன்முறைகள் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து நடக்கும். அதுல உடல் ரீதியான வன்முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் ரீதியான வன்முறை என்ன? நம்மளை யாராவது தாக்குறது, அடிக்கிறது இல்லையா? அதாவது உங்க கணவனை திருமணம் ஆன கூட கணவருக்கும் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையில வந்து கணவர் வந்து அடிச்சிருவாரு, கை வச்சு அடிக்கிறாரோ கம்பு வச்சு அடிக்க எதை வச்சு அடிக்கிறாரு. அதுல உங்களுக்கு வெளிப்படையான காயங்கள் இருக்கு. வெளிப்படையான காயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் உடல் ரீதியான வன்முறையில வந்துடும். சரியா? அடுத்து வந்து வார்த்தை ரீதியான வன்முறை. வார்த்தை ரீதியான வன்முறை உங்களை எப்படி சொல்றது அப்படின்னா, கணவர் வந்து உங்களை வந்து மோசமான வார்த்தைகளால திட்டுறது. நீ எதுக்கு இங்க இருக்க? உங்க அப்பா வீட்டுக்கு போ. ஆல்ரெடி நம்ம எங்க போயிருப்போம்? வரதட்சணை கொடுத்துதான் மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கியிருக்கோம். அப்படிதானே? மாப்பிள்ளை விலைக்கு தானே வாங்கியிருக்கோம். அதான உண்மை. தமிழ்நாட்டில் நாட்டில் அதான் நடக்கு. மாப்பிள்ளை நம்மளுக்கு காசா தரா இல்ல, நம்ம தான் மாப்பிள்ளைய விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம். அப்போ நம்ம விலை கொடுத்து வாங்கின மாப்பிள்ளை திரும்ப என்ன பண்றாரு? விலை காணாது எனக்கு, இன்னமும் உங்க வீட்டுல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பேசுவாங்க, திட்டுறது, வார்த்தையில உபயோகப்படுத்துறது. நீ எதுக்கு இங்க இருக்க, போ சொத்து தொலை அப்படின்னு சொல்லி மோசமான வார்த்தைகளை இது பண்றது. இதெல்லாம் வந்து வார்த்தை ரீதியான வன்முறைகள் வந்து. அடுத்து பார்த்தா உளவியல் ரீதியான வன்முறை. உளவியல் ரீதியான வன்முறை உங்களை சிந்திக்க வைக்கிறது. எப்படி சிந்திக்க வைப்பாங்க? உங்க அப்பா அம்மா பத்தி பேசுவாங்க, உங்க அக்கா தங்கச்சி பத்தி பேசுவாங்க, அண்ணன் தம்பி பத்தி பேசுவாங்க. அவங்கள பேசினா நீங்க ஆட்டோமேட்டிக்கா டெம்ப்ட் ஆயிடுங்க இல்லையா? நம்ம வந்து நம்மளை பத்தி பேசினா கூட சரி ஒரு கனவு தானே பேசுறாருன்னு சொல்லி அமைதியாகிட்டு போயிடுவாங்க. இதுவே ஒரு கட்டத்துக்கு நம்ம அம்மாவையோ அப்பாவையோ பத்தி பேசும்போது நம்மளை அறியாம என்ன ஆகும்? நம்மளுக்கு கோபம் உச்சிக்கு ஏறும். அப்போ அதுதான் உளவியல் ரீதியான வன்முறை, நம்மளோட மைண்டை சிந்திக்க வைக்கிறது. சரிங்களா? அடுத்து பொருளாதார ரீதியான வன்முறை. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா பெண்களுமே மேக்ஸிமம் 100% பெண்கள் வந்து படிச்சு முடிச்ச ஒரு வேலைக்கு போறாங்க, நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க
30,000 சேலரி வாங்குறீங்க. அந்த சேலரி உங்களால சுயமா 30,000 உங்களால செலவழிக்க முடியுமா? யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. மேரேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுது? உங்களோட ஏடிஎம் யார் கையில போயிருது? கணவரோட கையில போயிருது. நீங்க ஆபீஸ்க்கு போகணும்னா கூட அதுக்கு ஃபர்ஸ்ட் பேர் கொண்டு நம்ம கணவர்கிட்ட தான் வாங்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நீங்க உழைக்கிற காசு, நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்குள்ள காசு, ஆனா அந்த காசை கூட உங்களால சுதந்திரமா பயன்படுத்த முடியாத சூழ்நிலை. அதுதான் பொருளாதார ரீதியான வன்முறை. அடுத்து பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியான வன்முறை. பாலியல் ரீதியான வன்முறை அப்படிங்கிறது வந்து அந்த பாலியல் ரீதியான வன்முறை வந்து திருமணம் ஆனதுக்கு முன்னாடி வரும், ஆனதுக்கு அப்புறம் வரும். ஆனா திருமணத்தை ஆனதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு நல்லுறவு ஏற்படணும் அப்படின்னா 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லையா? ஏதாவது கோபத்தில் இருக்கும்போது கணவர் வந்து மனைவி கிட்ட போய் பேசும்போது அவங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பேசுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட இதுல கூட கணவர் வந்து ஒரு பெண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். கட்டின மனைவியாவே இருந்தால் கூட அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லுவோம் இல்லையா? எல்லாருமே நேர்கொண்ட பாரு அஜித் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல என்ன வரும்? அந்த ஒரு 3 பொண்ணுங்க தங்களுடைய சுய லாபத்துக்காகனே அதை வச்சுக்கலாம். அவங்களுக்கு காசு தேவை, காசு தேவைங்கிறதுக்காக ஒரு அந்த படத்தோட ரவுடி கேங் கிட்ட வந்து காசுக்காக போறாங்க. ஆனா அங்க என்ன ஆகுது? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு நோன் சொல்லுவா. நோன் சொல்லி மீறி அவர் என்ன பண்ணுவாரு? அந்த பொண்ணை அடிச்சிருவாரு. அடிச்சு அந்த பொண்ணுக்கு காயம் ஏற்பட்டுரும். அது ஒரு வழக்காகும். அந்த வழக்கு தான் அந்த டோட்டல் படத்தோட கண்டென்ட். அப்போ ஒரு கட்டின மனைவியாவே இருந்தால் கூட நோன்னு சொன்னா நோ தான். நம்மளோட அனுமதி இல்லாம யாரும் நம்மள தொடக்கூடாது. அது கட்டின கணவனாக இருந்தாலும் சரி, நம்மளும் ஒத்துழைச்சா மட்டும்தான் கணவன் நம்ம கிட்ட நெருங்க முடியும். மற்றபடி இல்லைன்னா நம்மளுக்கு நான் நோன்னு சொல்லிட்டேன்னா நோ தான். அது வந்து அதுக்காக நான் கணவன் நான் என்ன வேணா உன்னை பண்ணுவேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உங்களோட தனிப்பட்ட விருப்பம் சரியா? நோ சொன்னா நோ. அந்த இதுதான் பாலியல் ரீதியான வன்முறை. இதுல இருந்து எப்படி பெண்கள் நம்மளை பாதுகாத்துக்கலாம்? கோர்ட்டுக்கு போய் நம்ம இதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கலாம்? என்னென்ன உத்தரவுகள்லாம் கோர்ட்ல இருந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி கல்யாணம் ஆகுது, 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையாகி 2 பேரும் தனியா பிரிஞ்சு வாழ்றாங்க. அந்த வாழக்கூடிய சூழ்நிலைகள்ல எப்படிலாம் நம்ம வந்து கோர்ட் மூலமா ஒரு சில உத்தரவுகள் நம்ம பெற முடியும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, கோர்ட்ல இருந்து என்ன உத்தரவுலாம் பெறலாம்? அவங்களுக்கு கணவருக்கு பிரிஞ்சு வாழும் சமயத்துல கணவர் மேல கேஸ் போட்டு என்ன உத்தரவுலாம் வாங்கலாம் அப்படின்னா, பாதுகாப்பு ஆணை பெறுது, அதுக்கப்புறம் இருப்பிட ஆணை, அதுக்கப்புறம் பொருளாதார ஆணை, அடுத்து பாதுகாப்பு ஆணை, அடுத்து இழப்பீடு ஆணை. இந்த 5 வகை ஆணைகள் வந்து நீதிமன்றம் மூலம் நம்ம வந்து பெறலாம். இதுல பாதுகாப்பு உத்தரவு என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, குழந்தைகள் இருப்பாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க, குழந்தைகள் வந்து யார்கிட்ட இருக்கும்? மேக்சிமம் தாய்கிட்ட இருக்கும் இல்லையா? அப்ப கணவர் என்ன சொல்லுவாரு? கணவரோட வீட்டை சார்ந்தவங்க இருப்பாங்க, அவ போனா போயிட்டு போறா, நீ குழந்தை பிடிக்கிட்டு வாட்ட இருந்து, குழந்தை நீங்க குழந்தை பிடிக்கிட்டு வாப்பாங்க. அப்போ குழந்தை குறிப்பிட்ட வயசு வரைக்கும் யார்கிட்ட வாழணும்? தாய்கிட்ட வாழணும். தாய்கிட்ட வாழ்ந்தா தான் என்ன நடக்கணும்? குழந்தை வந்து ஒரு கட்டுப்பான ஒரு சமூகத்துல ஒரு நல்ல பழக்கங்களோட வாழ முடியும். இதுவே தகப்பன் கிட்ட வளரும்போது என்ன ஆகுனா, அப்பா குழந்தைய வீட்டை விட்டு வேலைக்கு போயிருவாரு, கூட இருந்து பாத்துக்கிறாரு, தாய் பாத்துக்கிறாங்க. அப்ப தாய் தான் ஒரு குழந்தைய வந்து நல்ல முறையில வளர்த்தெடுக்கக்கூடிய திறமை வந்து தாய்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த குழந்தைய வந்து வலுக்கட்டாயமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சா கூட அந்த குழந்தையை உங்ககிட்ட திரும்ப கொண்டு வர்றதுக்கு நீங்க நீதிமன்றம் மூலம் பாதுகாப்பு உத்தரவு பெறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பிட ஆணை. கணவன் மனைவிக்கும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்னா கணவரோட வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கா? கணவருக்கு பிரச்சனை, வெளியே போயிட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, கணவர் ஒரு ஊர்ல இருக்கு, இவங்களுக்கு வேற வீடு, கணவர் வீட்டுல போய் 2 பேரும் பேச 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு, 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்படி இருந்தும் கணவரோட வீட்டுல போய் வாழ முடியுமா? அங்க போய் இருந்தா என்ன ஆகும்? என் கூட நீ வாழல, என் வீட்டுல எப்படி இருப்ப அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. சட்டம் அதுக்கு தான் வழிவகை பண்ணுது. கணவனாக இருந்தாலும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து கணவரோட வீட்டுல வாழ்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை சட்டம் வந்து உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். நீங்க அதுக்கு அவரோட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் அவருடைய சொத்துலையோ அவருடைய வீட்லயோ நம்ம வாழ முடியும், நமக்கு பங்கு இருக்கு, அப்படிலாம் கிடையாது. டைவோர்ஸ் ஆகிற வரைக்குமே நீங்க அவரோட வீட்டுல அதே வீட்டுல வாழலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அவரோட சம்பாத்தியத்துல
உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு தனி வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டுக்கான செலவுகளையும் அவர் தான் பார்க்கணும் அப்படி சொல்லி கோர்ட் வந்து ஒரு உத்தரவு. சரியா? அதுக்கப்புறம் பொருளாதார ஆணை. பொருளாதார ஆணை என்னன்னா ஜீவனாம்சம் கேஸ் போடணும். அதாவது மாசம் மாசம் ஒரு குழந்தை இருக்கும், இல்ல மனைவி மட்டுமே இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்குன்னு ஒரு மந்த்லி செலவுகள் இருக்கு. சாப்பாடு இருக்கு இல்லையா, ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இப்படி நிறைய செலவுகள். இந்த செலவுகள் யார் பார்க்கணும்? கட்டின கணவர் தான் பார்க்கணும். அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்கலாம், அப்பா அம்மா வீட்டில் இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் முழு பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா கணவருக்கு இருக்கு. அந்த பெண்ணை பராமரிக்க, தன்னோட மனைவியை பராமரிக்கிறதுக்கான முழு கடமையும் உரிமையும் அந்த கணவருக்கு தான் இருக்கு. அவரு சேர்ந்து வாழலங்கிறதுக்காக நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி தெரிந்து இருந்தாலும் மாதம் மாதம் அவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பென்சஸோடைய தன்மையை பொறுத்து நம்ம கோர்ட்ல எனக்கு மாசம் இவ்வளவு வேணும், என்னோட எக்ஸ்பென்ஸுக்கு இவ்வளவு ஆகுது, இல்லை குழந்தைக்குனா குழந்தையோட படிப்பு இருக்கு, குழந்தைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து மாசம் ஒரு 30,000 நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த 30,000 கொடுக்கறதுக்கு அவருக்கு முதல்ல தகுதி இருக்கும். இப்போ அவர் 50,000 சேலரி வாங்குறாரு அப்படின்னா 1/3 பங்கை வந்து பெண்களுக்கு அவர் கட்டாயம், அதாவது மனைவிக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று சட்டம் சொல்லிருக்கு. சரியா? அப்போ கம்பல்சரி வந்து ஜீவனாம்ச வழக்கு போட்டு மாசம் மாசம் நீங்க பிரிந்து வாழ்ந்தால் கூட அவங்களுக்கு அந்த தொகையை வந்து நீதிமன்றம் மூலம் மனு தாக்கல் செய்து மாசம் மாசம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வர மாதிரியோ இல்லை நேர்ல போய் கோர்ட்ல போய் வாங்குற மாதிரி கூட வாங்க முடியும். இதெல்லாம் சட்டம் வழிவகை பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உத்தரவு. கணவனாலேயோ கணவனை சார்ந்த அவங்களுடைய அண்ணன் தம்பியோ சொந்தக்காரங்க ரிலேட்டிவால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை இருக்கலாம். ஒரு த்ரெட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை, எனக்கு என் பையனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா உன்னைய கொண்டுருவோம் குழந்தையை கொண்டுருவோம்னு சொல்லி உங்களை த்ரெட்டன் பண்ணுவாங்க. அப்படி த்ரெட்டன் பண்றாங்க, என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, நான் இந்த வீட்டில் வந்து என்னால் நிம்மதியாக வாழ முடியல அப்படி சொல்லி சொன்னா நீங்க வந்து கோர்ட்ல எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கோர்ட்ல ஒரு மனு போட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரமும் உங்க கணவராலையும் கணவரோட சார்ந்த உறவினராலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தாத வரைக்கும் நீதிமன்றம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரியா? அடுத்து இழப்பீடு ஆணை. மொத்த செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணும். அதாவது நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க, நகைகள் போட்டு வந்திருப்பீங்க, கட்டில் பீரோ மெத்தேன்னு சொல்லி நம்ம சீர்வரிசை பொருட்கள் சொல்லி ஒரு 2-3 லட்சம் 4 லட்சம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நகைகள் 20 லட்சம் 30 லட்சம் போட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே கணவர் கைவசம். அந்த நகைகளை பெறுவதற்கும் உங்களுடைய சீர்வரிசை பொருட்களை பெறுவதற்கும் அது போக மொத்தமாக, அதாவது உங்களுடைய வாழ்க்கையை கணவர் அழிச்சிட்டாரு அப்படின்னா அவரு வந்து உங்களுக்கு இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி மொத்தம் செட்டில்மெண்ட் சொல்லி அவருடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் ஒரு மொத்த வாழ்க்கை பொருளுதவியை வந்து நீதிமன்றம் மூலம் நம்ம பெற முடியும். மொத்தம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் சொல்லி நம்ம அவருடைய தகுதிக்கு ஏற்றாப்புல நம்ம கேட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து என்னோட வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்ட, அதுக்காக நீ எடுக்கக்கூடிய இழப்பீடு, அந்த இழப்பீடுக்கு வாங்குறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்கு. அப்போ இந்த பெண்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான நிறைய ஆணைகள் இருக்குது, பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்குது. யாரும் தன்னுடைய கணவனுக்கு எதிராகவோ சித்திரவதைக்குள்ளாகவோ ஆளாக்கும் போது அதை எதிர்த்து நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கு சட்டம் வந்து நிறைய வழிவகைகளை செய்யுது. ஸோ இந்த மாதிரி சட்டங்களை தெரிய வச்சுக்கிடுங்க. உங்க ஃபேமிலியிலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இப்படிலாம் சட்டம் இருக்குதுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அந்த சட்டத்தை பயன்படுத்திக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசுகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டரு எல்லாமே யூஸ் பண்ணுறோமா? இன்ஸ்டாகிராம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். எல்லாரும் கையிலும் இருக்குது. செல் இல்லாத ஆட்களே கிடையாது. இப்போ 5th 6th படிக்கிற பையனே தனி செல்ஃபோன் வச்சுருக்கான், இன்ஸ்டா ஐடி 4 ஐடி வச்சுருக்கான். அப்போ நம்ம கையில் இல்லாமல் இருக்கா? எல்லாருமே வச்சுருக்கோம் இல்லையா? எல்லாரும் குறைஞ்ச 2 இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் எல்லாமே வச்சுருக்கோம். அப்போ அந்த சமூக வலைதளங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னா யாரும் கேட்க போறதில்லை. யாரும் கேட்போமா? கண்டிப்பா கேட்க மாட்டோம் இல்லையா? பயன்படுத்துங்க, அதை சேஃபான வழியில பயன்படுத்துங்க. மெயினா சொல்றது பெண்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு பயன்படுத்துங்க. நீங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க, இன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுங்க, எல்லாத்துலயுமே பிரைவேட் அக்கௌண்டா யூஸ் பண்ணுங்க. நீங்க பப்ளிக் அக்கௌண்டா யூஸ் பண்ணும்போது உங்களுடைய நீங்க அப்லோட் பண்ண போட்டோஸோ எல்லாத்தையுமே யார் வேணாலும் டவுன்லோட் பண்ண முடியும், அது என்ன வேணா பண்ண முடியும். ஸோ நீங்க பிரைவேட் அக்கௌண்டா யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபாலோ பண்ற ஆட்கள், அதாவது நீங்க குறிப்பிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க, அவங்க மட்டும் தான் உங்களோட தரவுகளை பார்க்க முடியும்.
இல்லை என்றால் யாருனாலும் பார்க்கக்கூடிய சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? இதுல தான் ஆரம்பம். சைபர் கிரைம் எப்படி நடக்குது? இதுல தான் ஆரம்பிக்குது. நீங்க போடுற போட்டோஸ் என்ன பண்ணுவாங்க? யாருன்னே தெரியாது. சும்மா ஒரு பேர் செல்வின்னு அடிப்பாங்க. செல்வின்னு அடிச்சு பார்த்தா செல்விங்கிற பேர்ல ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ல போனா போட்டோஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவான்? 10 போட்டோ எடுப்பான். தலையை மட்டும் கட் பண்ணி பாடி வேற ஒருத்தவங்களோட பாடியா இருக்கும். சரியா? அதை வந்து தப்பான வழியில மார்க்கிங் பண்ணி அது சமூக வலைதளங்களில் நான் விட்டுருவேன்னு சொல்லி உங்களுக்கே மெசேஜ் போடுவாங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கே பர்சனல் மெசேஜ் போடுவோம். மெசேஜ் போட்டு எனக்கு இவ்வளோ கொடு, இவ்வளோ பண்ணு, அந்த போட்டோ அனுப்பி. இல்லைன்னா இந்த போட்டோஸை வந்து நான் என்ன பண்ணிடுவேன்? சமூக வலைதளங்களில் வெளியிட்டுருவேன். உனக்கு தான் அசிங்கம், நீ உன்னோட உயிர் பேரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உனக்கு திட்டம் பண்ணுவோம். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம எப்படி பயன்படுத்தோம்னா, நீங்கள் அதுவே பிரைவேட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. முடிந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடியது, பெண்கள் சமூக வலைதளங்கள் தங்களுடைய புகைப்படங்களை பதிவிடாது. சரியா? ஏன்னா ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃபேக் அக்கௌண்ட்ஸ் தான் இப்போ இருக்கு. நீங்கள் ஃபேஸ்புக்கில் 10 மில்லியன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் ஒரிஜினல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கி 2 மில்லியன் தான் இருக்கும். இது 8 மில்லியன் அக்கௌண்ட் வந்து ஃபேக் அக்கௌண்ட் தான் இருக்கும். இந்த ஃபேக் அக்கௌண்ட் வந்து யார் மெசேஜ் பண்ணுறா, யார் பேசுகிறா, யார் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. இன்ஸ்டா ஐடி எடுத்துட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தங்க லோக்கலில் இப்போ நம்ம பக்கத்தில் திசைவலை கப்புன்னு சொல்லி ஒரு குரூப் மன்னாபுரத்தில் இருக்காங்க நினைக்கிறேன். அவங்க பேரில் எத்தனை ஃபேக் ஐடி இருக்கு தெரியுமா? இன்ஸ்டால அவ்வளோ ஐடி. ஏன்னா இவங்க அவங்க ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுறாங்க. அந்த சேம் வீடியோவை இவங்க அக்கௌண்ட்ல போட்டு இவங்க வியூஸ் ஏற்றி இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இல்லையா? அப்படிதான் நடக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட தரவுகளை வந்து நம்ம சேஃப் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. முடிந்த அளவுக்கு ஆன்லைனில் வந்து தங்களுடைய புகைப்படங்களை பெண்கள் பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தினாலும் அதை வந்து பிரைவேட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுங்க. சமூக வலைதளங்களிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிற வழிமுறைகளை பாருங்க. ஓகேவா? இதற்கு வாய்ப்பு இந்த நன்றி அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓசி காப்பி வந்து அனைவர்கிட்ட கொடுத்தீங்க. அவட்ட தானே கொடுத்து நமக்கு மட்டும் தபால் மட்டும் தான் தந்தாங்க. அங்கே ஓசி காப்பி நம்மகிட்ட கொடுத்தோன்னு சொல்லிட்டு இது பண்ணி சார் கிடச்சிருக்காங்க. Hello future engineers.